பூம் பூம் குட்டி வந்தாச்சு. காலை வானம் மெதுவா வெளிச்சமா ஆனது. வாசமா தூங்கி கிடந்தா அம்மா இம்மா அப்படின்னு எழுந்தாள். அம்மா புன்னகையோட சொன்னாங்க, அம்மு நல்ல பொண்ணு, எப்போ தூக்கத்தில் இருந்து எழுந்தாலும் படிக்கிறவங்க தான் அம்மு. அம்மு கசியும் கண்களோட எழுந்துட்டா. பற்களை துளக்கி கை கால்களை கழுவிவிட்டு புதிய புத்தகத்துடன் படிக்க தயாராயிருந்தாள். அவளிடம் அம்மா கேட்டாங்க, அம்மு நீ என்ன எழுத்து கற்றுக்கற? அம்மு மகிழ்ச்சியுடன் சொன்னா, அம்மா தான் முதல எழுத்து. அப்பா அசராமலே கேட்டார், எல்லா எழுத்துக்கும் ஆரம்பம் தான். நம்ம உலகுக்கு ஆரம்பம் யாரு? அம்மு சின்ன சிந்தனையிலே முழிச்சா. அம்மா மெதுவாக அன்போடச் சொன்னாங்க, பாப்பா எழுத்துக்கு எப்படி முதலா இருக்கோ அதே மாதிரி நம்ம உலகுக்கு பகவன் முதலா இருக்காரு. அவர் தாண்டா எல்லாமே. அம்மு மகிழ்ச்சியா சொன்னா, அப்போ நம்ம எழுத வேணும், வாழ பகவன் வேணும். அம்மாவும் அப்பாவும் புன்னகையோட அம்முவை முத்தமிட்டாங்க. திருக்குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. திருவள்ளுவர். விளக்கம். பாப்பா இதுல என்ன அர்த்தம் தெரியுமா? எழுத்துல முதலா இருக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கைக்கும் நம்ம உலகுக்கும் பகவன்தான் ஆரம்பம். அவர் இல்லாம எதுவுமே நடக்காது. இப்போ அம்முவோட காலை பாடம் முடிஞ்சிச்சு. அவள் புத்தகத்தை பக்கம் பக்கமகா மூடினா. புன்னகையோட சொன்னா, நாளைக்கும் படிக்க வரேன். நான் மேலும் புதுசா எல்லாம் படிக்கணும். நீங்களும் நன்றா படிக்கணும் பாப்பா. இது போல இன்னொரு இனிய கதையோட மீண்டும் சந்திப்போம்.